Flipkart, Amazon, GST input credit நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே நான் இந்த மேக் மினியை வாங்கின அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அதை எப்படி நான் வாங்கினேன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன், எண்ட் வர பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேக் மினியை நீங்கள் வாங்குறதுக்கு யூனிடேஸ்ன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், ஓகேங்களா? அதில் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி கார்டையோ அப்படி இல்லைனா உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டரோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டையோ போட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் எக்கச்சக்க பிராண்ட்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் அவங்க வெப்சைட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மேக் மினியை வாங்கினப்போ லாஸ்ட் இயர் இதோட ப்ரைஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 rupees, ஓகேங்களா? பட் நான் வாங்கினது இதை வெறும் 49,900 rupeesக்கு தான். நான் அங்கேருந்துமே சில வழிகளை யூஸ் பண்ணி ப்ரைஸை இன்னுமே குறைச்சேன். இதோட பில் வந்து 49,900 rupees வந்ததுக்கப்புறமா அதோட கார்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12,900 rupees வரும். நான் பர்சனலாக அந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணாததுனால என்னோட ஃப்ரெண்டுக்கு 8,500 rupeesக்கு கொடுத்துட்டேன். இந்த 49,900 rupees மேக் மினியை நான் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வச்சு வாங்கினேன். அந்த டைமில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டில் உங்களோட மற்ற பர்ச்சேசஸில் 1.5% வரை கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 750 rupees கேஷ்பேக்காக வந்தது. இதுலேருந்து நீங்கள் அந்த 8,500 சேர்த்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42,000 to 43,000 ரேஞ்சில் தான் உங்களுக்கு வருமே. பட் இதே மேக் மினியை நான் இப்போ வாங்குறேன்னா கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கவே மாட்டேன். பிகாஸ் வந்து SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேசஸில் 5% வரை கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. ஸோ 50,000ல் 5%னா அதுவே உங்களுக்கு ஒரு 2,500 rupees வந்துடும். ஏர்பாட்ஸ் அவங்க எந்த ஜென்ரேஷன் ஃப்ரீயாக தராங்களோ ஒன்று நீங்கள் வேணால் உங்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனை வாங்குறதுக்கு போட் ஏர்பாட்ஸ் 131 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் வந்து ரெண்டோட சவுண்ட் குவாலிட்டியுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் ப்ரோ ஜெனரேஷன் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் வந்து நீங்கள் MacBook மாதிரியான லேப்டாப் வாங்குறப்ப தான் இந்த ப்ரோ ஜெனரேஷனை உங்களுக்கு 5,000 rupeesல பர்ச்சேஸ் பண்ண விடுவாங்க. இதுவே நீங்கள் மேக் மினி மாதிரியான ஒரு கேஜெட்டை யூனிடேஸோட வெப்சைட்லேருந்து ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி போய் வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் 12,000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கணுமான்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஓன் விஷ். பட் ஒன்று மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 5 yearsக்காச்சும் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களான்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் வாங்கினதுக்கு அப்புறமா அது சும்மாவே இருக்குன்னா நம்ம அந்த 5 yearsஸை வேற எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 or 4.5 years கழிச்சு உங்களுக்கு அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் தாராளமாக இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோட half price அஃபோர்ட் பண்ணுற மாதிரியாச்சு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட ஷேர் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன், எந்தெந்த ஹேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னோட ப்ரைஸை குறைப்பேன், என்னென்ன ட்ராக்கர் யூஸ் பண்ணுவேன், எப்படி வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணால் எனக்கு அலர்ட் வரணுன்றதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோவையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி டெலிவர் பண்ணிடுறேன். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டோட ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்னுமே அப்ளை பண்ணி எடுக்கலன்னா ரெஃபரல் பெனிஃபிட்ஸோடு சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாகவே ஃபஸ்ட்டு 90 daysக்குள்ளே 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணாலே 2,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயரோட ஆனுவல் ஃபீயே உங்களுக்கு இங்கே 1,108 rupees வந்துடும். நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டு கலெக்ஷன்லேயே அதிகமாக பே பண்ணுறது இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டுக்கு தான். இன்கேஸ் நீங்கள் மேக் மினி வாங்கினதுக்காக ஐஃபோன் வாங்குறீங்கன்னா அப்போ தயவு செஞ்சு நீங்கள் மேக் மினியுமே வாங்காதீங்க, நீங்கள் விண்டோஸ் லேப்டாப்பே வாங்கிக்கலாம். பிகாஸ் ஐஃபோனில் வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வரும். நான் மேக் மினி எதனால் வந்து இதில் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன்னா, நான் ஆல்மோஸ்ட் 1.5 yearsஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோட தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அன்ரியல் இன்ஜினே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரை இந்த டிவைஸ் வந்து எனக்கு ஹேங் ஆனதே கிடையாது. நான் ஒரு தடவை கூட கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட இந்த டிவைஸ் ரிலேட்டடாக பேசினதும் கிடையாது, எந்த விதமான ஹெல்ப் கேட்டுமே. வேறு ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களோட சென்டரே வந்து அட்லீஸ்ட் 3 to 6 times விசிட் பண்ணிட்டேன். இன்னுமே வந்து நான் அதில் ஃபேஸ் பண்ணுற எந்த ப்ராப்ளம்ஸுமே அவங்க எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கல. ஸோ ஐஃபோன் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதுவே மேக் மினி வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இப்போ மேக் மினி M4மே வந்திருக்கு. அது இதை விடவே வந்து சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குன்ட்டு நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக் மினி M4 தான் வாங்குற மாதிரி இருக்கும். மேக் மினி M2 உங்களால் வாங்க முடியாது. செகண்ட் ஹேண்டில் வேணால் மேபி நீங்கள் வாங்கலான்ட்டு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக கூட இதோட ரீசேல் வேல்யூ செக் பண்ணி பார்த்தேன். நான் வாங்கின இந்த மேக் மினியோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 42,000 to 43,000 தான் வந்தது இல்லைங்களா? பட் இதை வந்து ரீசேல்லே வந்து 38,000 rupees வரைக்கும் இப்போ எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்படி
திரும்பவும் செல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் மேக் மினி M4 கூட வாங்கி செல் பண்ணணும்னா செல் பண்ணிக்கலாம். பட் தயவு செஞ்சு ஐஃபோன் மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேர்றதில்ல. உங்களோட ஃப்ரெண்டியான இந்த பொங்கல் ஆஃபரில் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வாங்கணுன்ட்டு பார்க்குறான்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட சம்மரியை சாப்டர் வைஸ் பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி இது ரிலேட்டடாக 3 வீடியோஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதற்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஐஃபோன் வாங்குறதுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா, ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் இருக்காமல் இஎம்ஐ போடாமல் கிரெடிட் கார்டு இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதற்கான வீடியோவை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுத்தமாக அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல, அதை நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட்டான ஐஃபோனை வாங்க போகிறாருன்னா அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னா அதற்கு 14 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையுமே நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணி விட்டுடலாம். உங்களை நான் இந்த 3த்துல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா பாய் பாய் ஃப்ரம் அரவிந்த்.